ஏய், நம்ம ஹாஸ்டல்ல கல்லுல சாப்பாடு தேட வேண்டியிருக்குன்னு எல்லாரும் மனு எழுதி கொடுத்துருக்காங்க. அப்படியா? அப்ப என்ன செய்ய போற? என்ன ரகு இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? ஹாஸ்டலுக்கு போல? ஒண்ணு இல்ல. நான் வரேன்டி. என்னங்க இது கையில எக்கச்சக்கமா கவர்ஸ் வச்சிருக்கீங்க? ஓ, இதுவா ஹாஸ்டல் ஸ்டூடண்ட்ஸோட கோரிக்கைகள். ஓ, நானும் ஒரு மனு கொடுக்கலாமா? மனுவா? நீங்களா? மனுனா மனு இல்ல, ஒரு கடிதம், கவிதை புதுசா இருந்தது. அப்போ புது கவிதைன்னு சொல்லுங்க. அப்படி கூட சொல்லலாம். ஆனா முடிவுதான் தெரியல. அதான் உங்ககிட்ட ஆலோசனை கேட்கலான்னு. உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்றதா? ஆலோசனைன்னு இல்ல, உங்க உண்மையான அபிப்பிராயம் தெரிஞ்சா போதும். ப்ளீஸ். ஓ நோ, இங்க பிரிக்காதீங்க, வீட்டுல போய் படிங்க. அப்பதான் அதை நீங்க முழுமையா ரசிக்க முடியும். ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? உங்க பதிலுக்காக நான் அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஓகே. ஹலோ, யாரு? உமா பேசுறேன்டி. என்ன உமா? ரகு ஏதோ உங்ககிட்ட வழிச்சிட்டு இருந்தாரே, என்னடி விஷயம்? மனு கொடுத்தாரு. மனுவா இல்ல லவ் லெட்டரா? சி போடி, கவிதை கொடுத்தாருடே. ஏய், உண்மை சொல்லு. நீ நம்ப மாட்டியே. சரி, அதை விட நம்ம பிக்சர் போலாமா? சாரி டி, இப்போ என்னால வர முடியாது. நாளைக்கு காலேஜ்ல மீட் பண்ணுவோம். ஓகே? சொன்னா கேளு, நான் போனை வச்சிடுறேன். ஓகே, பாய். ஹாய் ரகு, நீ போப்பா. சாரி ரகு, நீங்க கொடுத்த கவிதையை நான் படிக்கல, தவற விட்டுட்டேன். பரவாயில்லைங்க. சில பேரு எப்போதான் தவற விடுவாங்க, ஆனா தவற விடுறதே என் வாழ்க்கையா போச்சு. பரவாயில்ல. இதுக்கு போய் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இப்ப அந்த கவிதையை சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். எழுதி கொடுத்தத நீங்க தவற விட்டீங்க. எழுதினதையே நான் மறந்துட்டேங்க.